சென்னை பெண் பத்திரிகையாளர் தன்யா ராஜேந்திரன் குறித்து ட்விட்டர் இணையதளத்தில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டவர்களுக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் ஸ்டாலின், ஜனநாயக நாட்டில் ஒருவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளும் சகிப்புத்தன்மை இல்லாததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார். பேச்சு சுதந்திரத்தை, அதுவும் ஒரு பெண் பத்திரிகையாளரின் பேச்சு சுதந்திரத்தை நெரிக்க முயற்சிப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் சட்டம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே பத்திரிகையாளர் தன்யா ராஜேந்திரன் குறித்து ட்விட்டரில் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக நடிகர் விஜய் ரசிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் ரசிகர்கள் 2 பேர் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத 7 பிரிவுகளில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்திருக்கின்றனர். சமீபத்தில் இந்தியில் வெளியான ஷாருக் கானின் படத்தை விஜயின் சுறா படத்தோடு ஒப்பிட்டு தன்யா ராஜேந்திரன் ட்விட்டரில் கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய் ரசிகர்கள் என கூறிக்கொண்டு சிலர் மோசமாக விமர்சனம் செய்திருந்தனர்.